இந்த வீடியோல வந்து எப்படி உங்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஆசிட் ப்ரௌசர்ல இந்த மாதிரி ஆட் பண்றது அப்படின்றத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீலான்சிங்கா ஃபைவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது 3D இன்டீரியர் சீன், 3D ஆசெட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் ஆசிட் ப்ரௌசர்ல ஆட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளெண்டர் ஆசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள வந்து நான் இன்டீரியர் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்கப்புறமா நேச்சுரல் அசெட்ஸ், இதுல ஃபுல்லாக நேச்சுரல் அசெட்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஐ மீன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதுமாதிரி ப்ரொசீஜர் மெட்டீரியல் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கு நேம் வந்து யூடியூப் அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இல்லை, யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன் அதனால. அதே மாதிரி இந்த ஃபைலையும் வந்து நான் யூடியூப் அப்படின்னே வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்னன்னா எடிட், ரெஃபரன்ஸ், ஃபைல் பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசெட் லைப்ரரிஸில் நான் வந்து என்னோட ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே நான் இப்போ வந்து நான் யூடியூப் ஃபோல்டரில் கரெக்டாக இருக்கேன். அப்படி ஒரு இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தானே நம்ம பிளெண்டர் ஃபைல் சேவ் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இப்போ காணும். ஸோ அதனால் பிளெண்டர் ஃபைல் இல்லையோன்னு நினைக்காதீங்க. இங்கே தான் இருக்குது, நமக்கு காமிக்கல, அவ்வளோதான். அப்புறமா வந்து ஆட் ஆசெட் லைப்ரரி கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கும். அப்புறமா இந்த ஆப்ஷனில் நம்ம யூடியூப் ஃபோல்டர் ஆட் ஆயிடுச்சு ஆசெட் ப்ரௌசரில். அவ்வளோதான். இப்போ வந்து பாதி வேலை முடிஞ்சுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சீன் கலெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஆசெட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா உங்கள் ஆப்ஜெக்ட் ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு சீன் கலெக்ஷனில் ரைட் கிளிக் மார்க் ஆசெட்ஸ். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நம்ம ஈஸியாக ஆட் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டர் இமேஜ் இருக்குது, பட் லைட்னிங் இல்லை. இது எல்லாமே சாலிடில் எப்படி இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாலிடில் எப்படி இருக்கோ அதே இது இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு தம்ப்லைன் ஆட் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்குமே ரெண்டர் பண்ணிக்கோங்க. அதுவும் சாம்பிள்ஸ் கம்மியாக வச்சே, அதிகமாக வேணாம். ஏன்னா ஜஸ்ட் தம்ப்நெயிலுக்காக தானே. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணோம். நான் ஏற்கனவே வந்து எல்லாமே ரெண்டர் இமேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ யூடியூப் ஃபோல்டரில் எங்கே இருக்குது, இங்கே நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு தம்ப்நெயில்னு அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். அப்புறமா ஏற்கனவே என்கிட்ட அந்த இமேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த தம்ப்நெயில் ஃபோல்டரில் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைட் பேனல் கொண்டு வரதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தம்ப்நெயில் ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ நான் பென் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட பென் ரெண்டர் இமேஜ் இருக்குது. நான் கிளிக் கொடுத்தேன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா நமக்கு பென்னோட ரெண்டர் இமேஜ் வந்துச்சு. ஸோ நீங்கள் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி நீங்கள் ரெண்டர் இமேஜ் பண்ணி அதுக்கப்புறமா அது தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த வுட்டன் கப்போர்டை ஆட் பண்ணணும். இப்போ இந்த வுட்டன் கப்போர்டு பார்த்தீங்கன்னா இந்த டோர் எல்லாமே வந்து செப்பரேட் ஆப்ஜெக்ட் தான் இல்லையா. ஸோ இப்போ நான் அந்த வுட்டன் கப்போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு சீன் கலெக்ஷனில் ரைட் கிளிக் மார்க் ஆசெட் கிளிக் பண்ணேன்னா எங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் இது எல்லாமே தனி செப்பரேட்டாக ஆட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நான் எல்லாத்தையும் ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கிளியர் ஆசெட் கொடுத்தோன்னா கிளியர் ஆயிடும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நியூ கலெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு நியூ கலெக்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் நேம் வந்து வுட்டன் கபோர்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வுட்டன் கபோர்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி மார்க் ஆசெட் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா மொத்தமாக ஆட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த பெட்டையும் நான் ஆட் பண்ணிடலாம். இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கியூப் ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம எப்பயுமே வந்து இப்போ நம்மக்கிட்ட இந்த கபோர்டு இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நான் பேரண்ட் பண்ணேன்னா ஈஸியாக வந்து நான் மூவ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே. நான் இந்த எல்லா பெட்டையுமே நான் ஒரே ஒரு கியூபுக்கு வந்து பேரண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த கியூபை மட்டும் ஈஸியாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே இது இப்போ நம்ம இந்த வுட்டன் கபோர்டுக்கும் பண்ணலாம் ஈஸியாக. நான் வந்து ஒரு கியூப் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கியூபோட சைஸை வந்து நான் மாற்ற போகிறேன். கரெக்டாக அந்த வுட்டன் கபோர்டு இருக்குல்லங்க, அந்த வுட்டன் கபோர்டு கரெக்டான சைஸு. இப்போ வந்து சேம் சைஸ் மாற்றியாச்சு இந்த கியூபை. அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வியூ போர்ட் டிஸ்பிளேயில் டிஸ்பிளேஸ் டெக்ஸ்சரில் இருக்குல்ல வயராக மாற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கபோர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி ஆப்ஜெக்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம், அவ்வளோதான். இப்போ அதை நான் செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்களா என்னோட கியூபை நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணாலே மொத்த வுட்டன் டெக்ஸ்சரும் மூவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நான் இந்த பெட் கலெக்ஷனுமே வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மார்க்கஸ் ஆக்சஸ் வேலை முடிஞ்சு. நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து நான் ரெண்டர் இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ நான் ரெண்டுத்துக்குமே ரெண்டரோட தம்ப்நெயிலுக்கு வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் எப்போ உங்கள் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி முடிக்கிறீங்களோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு புது பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஒரு 2 செகண்டில் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் டிஃபால்ட் எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு இந்த டைம் லைனில் வந்து நான் ஆசெட் ப்ரௌசரை மாற்றிட்டு ஆப்ஷன் யூடியூபாக மாற்றியாச்சு. அவ்வளோதான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த புக்கை கொண்டு வந்தால் பார்த்தீங்களா புக் வந்துடுச்சு, அதே மாதிரி என் ஃப்ளாஸ்க் வந்துடுச்சு, அப்புறம் கப்பு, ரூபிக் கியூப் எல்லாம் வந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் கொண்டு வந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த கப்பை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணேன்னா நீங்கள் ஒரு கிரிட் லைன் நல்லாவே பார்க்கலாம். இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ப்ளேஸ் ஆகிக்கும். பார்த்தீங்களா எப்படின்னு? இல்லை இந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தனியாக வெளியே கொண்டு வந்து அப்புறமா உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நான் வைக்கணும், இங்கே ப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்னாப் ஆப்ஷன்லாம் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டக்குன்னு இப்படி ஈஸியாக வச்சிடலாம். இப்போ வந்து நான் என்னோட கபோர்டு இங்கே கொண்டு வந்துக்கிறேன். கபோர்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்டியில் வந்து ஒரு ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் எடிட் மோட் கிளிக் பண்ணேன்னா டேப் கிளிக் பண்ணேன்னா என்னால் எடிட் மோட் போக முடியாது. இங்கே எடிட் ஆப்ஷன் இல்லை. அது என்ன பண்ணணும்னா நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப என்னோட உடன் கபோர்டு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டு இந்த பாப்அப் மெனுவில் இன்ஸ்டன்ஸை டிசேபிள் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணி எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்னோட பெட்டை கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்களா இதில் வந்து எம்டி தள்ளி இருக்குது, பெட்டில் இல்லை. அதுக்குரிய மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் எப்போ ஒரு கலெக்ஷனை ஆசர் ப்ரௌசரில் கொண்டு வரீங்களோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கலெக்ஷன் வந்து வேர்ல்டு ஆரிஜினில் இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம். இப்போ நான் அந்த உடன் கபோர்டை வந்து நான் இப்போ டிசேபிள் ஹைட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின். இப்போ கர்சர் வந்து வேர்ல்டு ஆரிஜினில் இருக்குது. இப்போ நான் அந்த எல்லா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் செலெக்ஷன் டு கர்சர், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா எனக்கு வந்து இது இப்போ வேர்ல்டு ஆரிஜினில் இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். நான் திரும்ப அந்த பிளெண்டர் ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு நான் திரும்ப இப்போ பெட்டு கொண்டு வந்தேன்னா அவ்வளோதான். எனக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து எங்கே வேணுமோ அதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் ஏதாவது எடிட் பண்ணி மாற்றணும்னு நினச்சேன்னா நான் இன்ஸ்டன்ஸை டிசேபிள் பண்ணாலே எனக்கு வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆசர் ப்ரௌசர்னால் என்ன, அது எப்படி நம்ம ஆட் பண்ணணும், அதில் இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இப்போ உடனே போய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலுமே ஒரு இந்த மாதிரி ஃபோல்டர் ஆர்கனைஸாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சர் அசெட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஸோ அப்படி இருக்கிற மூலியமாக நான் ஈஸியாக வந்து நான் எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ நான் அந்த ஃபோல்டரில் போய் நான் ஆப்ஜெக்ட் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும்.